பிரைஸ் லார்ட். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு ஆராதனை ஆசீர்வாதத்தை தரும்படிக்காகவும், தடைகளை நீக்கி ஒவ்வொருவரும் இந்த ஆராதனையில் பங்கு கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படிக்காகவும், ஒவ்வொரு பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆவிக்குள்ளாய் மாற்றும்படிக்காக, கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பும்படிக்காக இந்த கால வேளையில எல்லாரும் ஒரு மனதோடு கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வானம் எனக்கு சிங்காசன, பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னீங்க தெய்வமே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமான தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற ராஜாதி ராஜாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தின் ஐஸ்வரியமே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீதியின் சூரியனே உமக்கு ஸ்தோத்திரம். நிர்மல ராஜனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்தியபரனே உமக்கு ஸ்தோத்திரம். ஏகசக்ராதிபதியே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவனாகிய எங்கள் கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான மன மகிழ்ச்சியின் காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களை கடந்த நாட்கள் முழுதுமாய் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான காலை வேளையில கூட நாங்கள் ஆண்டவரே ஒரு மனதாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனையை நீங்க பொறுப்பெடுக்கும்படி காய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஒவ்வொரு பகுதியை ஆசீர்வதிக்கும்படி காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியை கர்த்தர் நீர் ஆவிக்குள்ளாய் மாற்றும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தினாலும், உம்முடைய கிருபையினாலும், உம்முடைய வல்லமையினாலும், உம்முடைய அபிஷேகத்தினாலும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி காய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினால அகன்று போவதாக கர்த்தர் அகற்றி போடுங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். தேவன் இந்த இடத்திலே மகிமையாய் கிரியை செய்யுங்க. உம்முடைய வல்லமையின் படியா எழுந்தருளும் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி காய் ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனை முடிவு வரையிலும் ஆண்டவரே கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா தடைகளை அகற்றி போடுங்க. எந்த நெட் இஷ்யூஸ் இல்லாதபடி கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒவ்வொன்றும் நேர்த்தியாய் ஆண்டவரை இயங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உம்முடைய கரத்தில் சகலவற்றையும் தாழ்த்தி கொடுக்கிறோம். விசேஷமாய் பேச போகிற உம்முடைய மகனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் அவளை பலப்படுத்தும் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நீர் அவரை கொண்டு ஆண்டவரே நீர் பேசும்படிக்காய் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்திய வசனங்கள் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். சீயோனின் கொடுமுடியிலிருந்து உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரோடு பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை தாருங்கப்பா. எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய கர்த்தலே ஆண்டவரே அப்பா நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. அப்படி நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் உட்காரலாம். நம்முடைய பாடல் புஸ்தகத்துல எந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் இந்த பாடலை பாடுவோம். எந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்ன நாம் இயேசுவை
கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபெலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபெலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. அனுகூலம் நீங்கி திரும்பவும் என்னை கிருபையும் பொழிந்தாரே. கருங்கோபம் நீங்கி திரும்பவும் என்னை கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் நாம் தஞ்சமே ஆனாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் நாம் தஞ்சமே ஆனாரே. அங்குமிங்கோ நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்குமிங்கோ நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. ஓடு விரைந்தெம்மை சேர்த்தீர என் கர்த்தரை வருவாரே. ஓடு விரைந்தெம்மை சேர்த்தீர என் கர்த்தரை வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. ஹalleluya ஆமென். அவரை கொண்டாடும்படிக்காக தான் நம்ம கூடி இருக்கிறோம். ஒரு மனதோடு நம்ம அவர்கள் வீடுகளே காணப்பட்டாலும் ஒரு மனதோடு நாம் கூடி இருக்கிறோம். அவரை கொண்டாட போகிறோம். அப்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி நின்று அல்லது நீங்கள் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்க. கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. இதுக்காக நாம் அவரை ஆராதிக்கிறோம்.
அவர் இதுவரைக்கும் நமக்கு செய்த கிருபைகள், அவர் நமக்கு பாராட்டின தயவுகள், அவர் நம்மோடு இருந்து நடத்தின அவருடைய அன்பின் வழிகளுக்கு நன்றி சொல்லி அவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஆராதிக்க போகிறீங்க? ஹல்லேலூயா. சென்ற காலம் முழுவதும் நம்மை காத்திருக்கிறார், ஒரு சேதமும் அணுகாமல் நம்மை காத்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை நம்ம போகும்பொழுது வரும்பொழுது பார்க்கிறோம், எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ். ஆனால் கிருபையாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய போகையிலும் வருகிலும் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறாரே. நமக்கு ஒரு சேதம் அணுகாதபடி கர்த்தர் நம்மை தாங்கி இருக்கிறாரு. அவருக்கு நன்றி சொல்லி இந்த முதல் சரணத்தை நம்ம பாடுவோம். சென்ற காலம். இரண்டாவது சரணம், சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழுது எனக்கு என்றும் சுகபலன் அளித்தாரே. மாத்திரமல்ல, கடந்த நாட்களெல்லாம் எவ்வளவு ஆண்டவர் கண்ணின் மணியை போல பாதுகாத்தார். இந்த வருஷம் துவங்கின நாள்ல இருந்து இந்த கொள்ளை நோய் எவ்வளவாய் எத்தனை ஜனங்களை பாதித்திருந்தது. நாங்கள் இன்னைக்கு ஈவினிங் கூட அதை குறித்து பேசிக்கொண்டிருந்தோம், கடந்த நாட்டில் பேசிக்கொண்டிருந்தோம். எவ்வளவாய் ஜனங்கள் இந்த கொள்ளை நோயில் பாதிக்கப்பட்டு எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எத்தனை பேர் மரணித்திருக்கிறாங்க. ஆனால் கிருபையாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறாரு. அவருக்கு நன்றி சொல்லி நம்ம பாடலாமா? ஹல்லேலூயா. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழுது எனக்கு என்றும் சுகபலன் அளித்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் சுகத்தோடு பலத்தோடு காணப்படுகிறோம். அவருக்கு நன்றி சொல்லி நம்மை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. கரங்களை உயர்த்தி பாடுவோம். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. 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 நம்ம ஆண்டவருக்கு எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். அப்பா, நீங்க எங்களை பாதுகாத்தீங்க, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம இருதயத்தில் எவ்வளவான ஒரு சந்தோஷம் பொங்கி இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உண்மையாகவே எவ்வளவு கிருபை, எவ்வளவு தயவு, அவர் நம்மை நடத்தி வந்த பாதைகள் எவ்வளவு அருமையானது. அதை நினைத்து நம்ம இன்னைக்கு நன்றி சொல்றோம். நன்றி சொல்லலாமா? வாய்களை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? அப்பா, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க வீடுகளிலே காணப்பட்டாலும் உண்மையோடு முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்க இங்கிருந்து பார்க்க முடியாவிட்டாலும் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறீங்க என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உண்மை மனதோடு முழு இருதயத்தோடு அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரிங்களே. ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லும்படிக்காக தான் நம்ம இந்த நாளில் வந்து கூடி இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில் அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? அவர் நம்முடைய நன்றி பலிகளை சுகந்த வாசனையை முகர்ந்து கொள்ளும்படிக்காக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே முழு இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம உயர்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரிப்போமா? உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதி முன் வாருங்கள் என்று நம்ம வாசிக்கிறோம் சங்கீதத்தில். இன்னைக்கு எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் நம்மை நடத்தி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஜீவனை கர்த்தர் சுகத்தையும் பலத்தையும் கூட்டி கொடுத்திருக்கிறாரு. நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் இந்த வருஷத்தை நம்மோடு துவங்கினவங்க இன்றைக்கு இல்லை, ஆனா கிருபையாய் அவருடைய இரக்கத்தினாலே ஜீவனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவனை தந்ததும் அல்லாமல் நமக்கு தயவையும் அவர் பாராட்டி இருக்கிறாரு. அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 10 குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார்.
அதுல ஒருவன் மட்டும்தான் வந்து திரும்பி கர்த்தருக்கு நன்றி செலுத்தினான். மற்ற 9 பேர் அவரிடத்துல திரும்பி வரவில்லை. இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கேட்டார். அந்த திரும்பி வந்த ஒருவனை பார்த்து கேட்டார், மற்ற 9 பேர் எங்கே? தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா. நம்முடைய இருதய நன்றியினால நிறைந்திருக்கிறதா? ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் நமக்கு பாராட்டின கிருபைகள், அவருடைய தயவு, அவருடைய இரக்கத்தை நினைத்து நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. இது அருமையான ஆராதனை வேளை. தயவு செய்து நீங்க வீட்டில் நீங்க எந்த காரியத்தை குறித்தோ யோசித்து கொண்டோ வேற எந்த காரியத்தை செய்து கொண்டோ இருக்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தை ஒரு விசேஷமான நேரம், இதை வீணடிக்காதபடி ஹல்லேலூயா பாதத்தில் நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இம்மட்டும் நடத்தின உம்முடைய வழிகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்தித்து நடத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மை மனதோடு அவரை உயர்த்தி துதிசை மனமே நிதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு நம்முடைய இருதயத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உண்மையா இருதயத்தை ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்துவோமா? துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே துதிசை துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே முன்காலமெல்லாம் உந்தன் தம் கரமதிலே முன்காலமெல்லாம் உந்தன் தம் கரமதிலே வேண்டிய நன்மைகள் யாவும் உனக்களித்தாரே வேண்டிய நன்மைகள் யாவும் உனக்களித்தாரே துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே ஏகாலும் வழியில் பாடுகள் பல நின்ற போது ஏகாலும் வழியில் பாடுகள் பல நின்ற போது இயேசு பரன் உன் காவலனாயிருந்தாரே இயேசு பரன் உன் காவலனாயிருந்தாரே துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே சோதனை பலவாய் வேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும் சோதனை பலவாய் வேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும் சேதமுறாமல் முற்றிலும் காக்கவல்லோரே சேதமுறாமல் முற்றிலும் காக்கவல்லோரே துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும் தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும் தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே தூயரின் கையில் உன்
தீரும் சத்திய தேவன். சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை மட்டும் நடத்தி உன் தேவனை என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவரை உண்மையா ஆராதித்தீங்க? அவரை நன்றி மிகுந்த மனதோடு, நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை நாம் துதித்திருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தூயரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தி நம்முடைய வழிகள் எவ்வளவு அருமையானதப்பா. ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்முடைய உறவினர்கள் நம்முடைய கஷ்டமான நேரங்களில், பலவீனமான நேரங்களில் நமக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் கிருபையாய் கர்த்தர் நம்மை தாங்கி கொண்டாரே. அவர் நமக்கு உதவி செய்து எல்லா விதமான பலவீனங்களில் நம்மை விடுவித்து இந்த நாள் வரையிலும் பாதுகாத்து இருக்கிறாரே. நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை உயர்த்தி பாட போகிறோம். ஹalleluya. தூயரே, தூயரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம். தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே, துதி உமக்கே பாத்திரரே. சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹalleluya. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே, துதி உமக்கே நீர் பாத்திரரே. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே, துதி உமக்கே நீர் பாத்திரரே. ஆமென். கர்த்தாவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மாத்திரமே மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம் ராஜா. மீதியான காரியங்களை நீங்க பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் உட்காரலாம். Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த விசேஷத்தை மனமகிழ்ச்சியின் நாளின் காலை ஆராதனைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I praise the Lord for the special day of worship for the Lord. ஒரு வாரத்திற்கு பிறகு மறுபடியும் கர்த்தருடைய சபையில் வந்து அவருடைய ஊழியங்களை நிறைவேற்றும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக பலனுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். I praise the Lord for after 1 week the Lord has given me the grace to come to the church and do his ministry and serve him. எனக்காக ஜெபித்து இந்த அறிவிச்சைக்கு உதவி செய்து தாங்கின ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக விசுவாசிகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன். I praise the Lord for every
children of the Lord and believer who was praying for me, and I thank you wholeheartedly. ஸ்தோத்திர கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நன்மையை தந்து தேவன் நடத்துவாராக. May the Lord bless you with goodness and lead you. ஸ்தோத்திரம். இந்த வார கூட்ட ஒழுங்குகளை அறிவிக்கிறோம். I want to announce the proceedings of this week. இன்றைக்கு மாலையிலே சிறுவர்களுக்கான சண்டே ஸ்கூல் நடைபெறும். Today evening there will be the Sunday school for the children. மாலையிலே ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழியாக சிறுவர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் நடக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அதிலே கலந்து கொள்ள செய்யும்படி அன்போடு கூட கேட்கிறோம். The Sunday school is happening in both the Tamil and English medium. As parents, we encourage you to encourage your children to take part in the Sunday school. ஸ்தோத்திர கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துவாராக. May the Lord bless the children and lead them. நாளை தினத்திலே காலை 6 மணிக்கும் மாலை 6:30 மணிக்குமாக 2 பரிசுத்த ஆராதனைகள் சபையில் வைத்து நடைபெறும். And tomorrow there will be 2 services happening in the church. One in morning 6 a.m. and the other one second service it's evening 6:30 p.m. நாம் எல்லாம் அறிந்திருக்கிறபடி ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சபைகள் அடைக்கப்பட்டிருக்கிறதுனாலே இந்த திங்கட்கிழமை நாம் இப்படியாக இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் பரிசுத்த ஆராதனையை நீங்கள் முக்கியப்படுத்தும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். And as you are aware that because of the government restriction we are having our services on Monday, and since it is a holy service, please give importance to the service. ஸ்தோத்திர கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. May the Lord bless us and lead us. செவ்வாய்க்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து காலை தியான கூட்டம் நேரடியாக இந்த இடத்திலே நடைபெறும். And from Tuesday to Thursday the morning devotion meeting will happen in the church. முடிந்தவர்கள் காலை தியான கூடுகையிலே நேரடியாக கலந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் ஆன்லைனிலே அனுப்பப்படுகிற அந்த ஜெபத்திலே நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். Those who are able to attend the service directly, they are welcome to come to the church, and those who are not able to attend can always watch it online and be blessed. ஸ்தோத்திரம். செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு சகோதரர்களுக்கான ஜெபம் நடைபெறும். And on Tuesday 10:30 we'll have the sisters prayer meeting. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் காலை 11 மணிக்கு ஜூம் வழியாக எழுப்புதல் ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். And on every day 11 a.m. through Zoom meet we have the revival prayer meeting. முடிந்தவர்கள் அந்த ஜெபத்திலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். And we encourage those who are able to take part in these meetings. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. May the Lord bless you and lead you. இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற சகோதரர் அருள்ராஜனுடைய துணைவியார் சகோதரி ஜெயராணி அவர்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். This day we greet brother Arulraj wife sister Jayarani who is celebrating her birthday. ஸ்தோத்திர கர்த்தர் அன்பு சகோதரியோடு கூட இருந்து குடும்பத்தை வியாபாரங்களை கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து மகனுடைய போக்கில் வரத்திலும் தேவ கிருபை இருந்து அன்பு மகனுக்கு கர்த்தர் கொடுத்த ஸ்தோத்திர நல்ல கிருபைகளுக்காக ஞானவரங்களுக்காக நன்றி சொல்லி குடும்பத்தை அன்போடு கூட குடும்பமாய் சபையாய் வாழ்த்துகிறோம். கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துவாராக. We greet the sister and we bless her that the Lord bless her with the abundantly in her family, in her in ministry, in every aspect of life. May the Lord bless her and lead her and use her mightily for his glory. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். May the Lord be glorified. கடந்த வாரத்திலே அநேகருடைய பிறந்த நாட்களை திருமண நாட்களை கண்டிருந்தீர்கள். நான் இல்லாததினாலே அதை அறிவித்து உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்ல முடியவில்லை. And last week many believers would have celebrated their wedding anniversary or birthdays, but because I was not present I couldn't announce it. We couldn't announce ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாருக்கும் சபையின் சார்பிலே குடும்பத்தின் சார்பிலே பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. And to all those people I on behalf of the church greet you for your birthday and your wedding anniversary. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். May the Lord bless you and lead you. தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து இந்த காலை வேளையில் ஆண்டவரே என்னோடு எங்களோடு கூட நீர் பேசும் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். Let's bow down our heads in the presence of the Lord and ask the Lord to speak to எங்களோடு us. கூட கர்த்தர் நீர் பேசுங்க ஆண்டவரே. Lord, you speak to us. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட பேசுகிற தேவன். The Lord whom we worship is the Lord who speaks to us. ஒவ்வொரு நாளும் இந்த காரியங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். And every morning I pray for you. ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். And I'm telling you again and again that we are serving and worshiping a Lord who speaks to us. ஆண்டவரே எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசுங்க. Lord, you speak to us. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. Lord,
encourage us through your word, Lord. உம்முடைய வார்த்தைகள் எங்களை உற்சாகப்படுத்தட்டும். Let your words encourage us. உம்முடைய வார்த்தைகளின் ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரிக்க கர்த்தர் செய்வீராக. Lord, give us the grace to inherit the blessing of your word. ஆண்டவர் எங்களோடு கூட பேசும். Lord, you speak to us. எத்தனை நாள் காத்திருப்பேன் என்று சோர்வடையாதே, ஏற்ற ஒரு நாளிலே உதவி செய்வார், ஏமாற்றுவார் என்று எண்ணிடாதே. எத்தனை நாள் காத்திருப்பேன் என்று சோர்வடையாதே, ஏற்ற ஒரு நாளிலே உதவி செய்வார், ஏமாற்றுவார் என்று எண்ணிடாதே. நித்தமும் ஏன் கலங்குகிறாய், நெஞ்சே அழுகிறாய், நித்தமும் ஏன் கலங்குகிறாய், நெஞ்சே அழுகின்றாய், எத்தனை பாரம் என்கின்றாயோ, எரிந்திடு என் மீது என்கின்றாரே. எத்தனை பாரம் என்கின்றாயோ, எரிந்திடு என் மீது என்கின்றாரே. கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்லா நன்மையை பார், அத்தனைக்கும் நீ தகுதியோ, அதனையும் எண்ணியே பார், அத்தனைக்கும் நான் தகுதியோ, அதனையும் எண்ணியே பார். ஆண்டவரே, தகுதி இல்லாத எங்கள் மேல நீ வைத்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். Lord, though we don't deserve it, but your grace and mercy is with us, Lord. We thank you, Lord. அநேக காரியங்களுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. Lord, we are waiting for many things. எத்தனை நாள் காத்திருப்பேன் என்று சோர்ந்து போய் இருக்கிறோம் ஆண்டவரே. Lord, we have waited many days and we are a bit depressed also. இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேளையில நீர் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசும். This morning you speak to us through your word, Lord. ஊழியக்காரர்களை பலப்படுத்தி அவர்களை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. Lord, you reveal yourself and you cover the saint of God and reveal yourself, Lord. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். Lord, we are ready to listen to your word. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். Lord, you speak, we listen. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let's turn to book of Proverbs chapter 10 verse 24. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். The fear of the wicked it shall come upon him, but the desire of the righteous shall be granted. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். The desire of the righteous shall be granted. கடந்த திங்கட்கிழமை எனக்கு அறுவை சிகிச்சை முடிந்தது. Last Monday the surgery happened for me. ஸ்தோத்திரம். அன்றைக்கு இரவு கர்த்தர் இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில் வைத்தார். That day night the Lord put this word in my heart. நான் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்கிற வசனத்தை கர்த்தர் இருதயத்திலே கொடுத்தார். And when I was waiting in the presence of the Lord said, the desire of the righteous shall be granted. நீங்களும் நானும் நீதிமான்களாய் இருக்கிறோம் வசனத்தின்படி. As per the word you and me are righteous. அவர் நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். He has shed his blood for us and we have become righteous. ஆண்டவர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. The Bible says those he has ordained he has called, and those who are called he has justified and made them righteous. நீங்களும் நானும் கர்த்தராலே முன்குறிக்கப்பட்டவர்கள். You and me
are ordained by the Lord. நீங்களும் நானும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். You and me are called by the Lord. நீங்களும் நானும் நீதிமான்களாய் வசனத்தின்படி இருக்கிறோம். You and me are according to the Bible righteous. நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். The desire of the righteous shall be granted. கரங்களை உயர்த்தி நான் விரும்புகிறதை கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லுங்கள். Rise up, lift up your hands and say that the desire of the righteous, the Lord will நான் give you. விரும்புகிற காரியம் எனக்கு கொடுக்கப்படும். Lift up your hands and say, whatever I deserve, the Lord will grant you. இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு இதை அறிக்கையிடுங்கள். நீர் விரும்புகிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தருவார். With faith you confess it and the Lord will grant your desires. 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let's turn to book of 1 Kings chapter 3 verse 5. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். The Lord said, ask what I shall give thee. 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது In the 9th verse we read like this. அவர் கேட்கிற காரியத்தை நாம் வாசிக்கலாம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். Give therefore thy servant an understanding heart to judge thy people, that I may discern between good and bad, for who is able to judge this thy greater people? அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். Give thy servant an understanding heart. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று கர்த்தர் சாலமோனிடத்தில் சொன்னார். The Lord said to Solomon that whatever you desire ask me. அவன் பெரிய ஐஸ்வரியத்தை, கனத்தை, மேன்மையை, தீர்காயுசை, சத்துருக்களுடைய ஜீவனை கேட்கவில்லை. He did not ask for riches and glory or long life. அவன் ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தரிடத்திலே கேட்டான். He asked for an understanding heart to the Lord. 10வது வசனத்திலே நாம் இப்படியே வாசிக்கிறோம். In the 10th verse we read like this. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. And the speech pleased the Lord that Solomon had asked this thing. நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் கர்த்தருக்கு உகந்ததாக காணப்பட வேண்டும். And whatever we pray or ask the Lord, our supplications should be pleasing to the Lord. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். We read that this thing which Solomon asked was pleasing to the Lord. நீங்களும் நானும் கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, ஜெபங்களை பண்ணுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியம். So you and me should pray or ask of the Lord in supplication which is pleasing to the Lord. நம்ம தொடர்ந்து இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது, when we continue to read this chapter, ஸ்தோத்திர ஆண்டவர் சொல்றார், உன் வார்த்தைகளின்படியே செய்தேன். The Lord says, I have done according to what they have asked. உன்னுடைய வார்த்தைகளின்படி கர்த்தர் செய்வார். The Lord will do according to what you say. நீ விரும்புகிறதை கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது, அது உகந்த விண்ணப்பமாக, வேண்டுதலாக இருக்கும் பொழுது, உன் வார்த்தையின்படியே கர்த்தர் உனக்கு அதை வாய்க்க பண்ணுவார். And whatever you desire and ask the Lord, if it is pleasing to the Lord will do according to your word. தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் விரும்புகிறதை கர்த்தர் கொடுப்பார். So children of the Lord, for you and me, the Lord will grant your desires. சாலமோன் விரும்பின காரியங்களை, ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவனுக்கு முன்பாகிலும் அவனுக்கு பின்பாகிலும் அவனை போல ஞானமுள்ளவன் ஒருவனும் இல்லை என்பதை நாம் வாசித்து அறிந்திருக்கிறோம். We know and we have read that the Lord gave Solomon an understanding heart, and there was no king greater than after him or before him who was great in wisdom. ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let's turn to book of Matthew chapter 15 verse 28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். Then Jesus answered and said unto her, O woman, great is thy faith, be it unto thee even as thou wilt. And her daughter was made whole from that very hour. இந்த ஸ்திரீனுடைய மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்பட்டு வேதனையோடு கூட காணப்படுகிறாள். அவள் வந்து இயேசுவை கூப்பிடுகிறாள். The woman's daughter was vexed grievously by the devil, and she came to Jesus. ஸ்தோத்திரம். உடனடியாக இயேசு அவளிடத்திலே வந்து அவளுக்கு வேண்டிய காரியங்களை செய்யவில்லை. Jesus did not immediately do what she asked. அவள் ஸ்தோத்திரம் என்ன பண்ணுகிறாள் என்று பொறுமையோடு காத்திருந்தார். And Jesus was waiting patiently what she's doing. ஆனால் அவள் இயேசுவை விடுவதாக இல்லை.
But she didn't leave Jesus. அவள் இயேசுவிடத்திலே பொறுமையோடு காத்து கொண்டிருந்தாள். She was waiting patiently in front of Jesus. சீஷர்கள் சொல்றாங்க, ஐயா அவளை அனுப்பிவிடும், இதற்காக அவள் இங்கே காத்து கொண்டிருக்கிறாள். And the disciples told Jesus that you let her go or send her away. ஆண்டவர் சொல்றார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லது அல்ல என்று சொல்லுகிறார். And Jesus said that it's not good to give the bread meant for children to the dogs. ஸ்தோத்திரம். அந்த ஸ்திரீ சொல்றாள், உண்மைதான் ஆண்டவரே, ஆனாலும் மேஜையிலிருந்து சிந்துகிறதை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று ஆண்டவரோடு கூட அவள் வாக்குவாதம் பண்ணுகிறதை அந்த பகுதியிலே நான் வாசிக்க முடியும். And we read in this chapter that she says that the crumbs, bread crumbs which fall from the table to the ground, the dogs can eat. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, And Jesus said to her, உன் விசுவாசம் பெரியது, Jesus said, the great is thy faith. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். Be it unto thee as thou will. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். And a daughter was made whole from that very hour. சாலமோனுடைய விண்ணப்பம் தேவனுடைய பார்வையிலே ஒரு உகந்த விண்ணப்பமாக அது காணப்பட்டது. Solomon's supplication was pleasing in the sight of the Lord. அவர் விரும்புகிறதை விரும்பினதை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார் என்று வாசித்தோம். And we read what he desired the Lord gave him. இந்த ஸ்திரீ பொறுமையோடு கூட இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்ற விசுவாசத்தோடு கூட அமைதலாய் காணப்பட்டதனால, உன் விசுவாசம் பெரியது, ஸ்தோத்திரம், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அந்த மகளுக்கு இயேசு விடுதலை கொடுத்ததை நாம் வாசிக்கிறோம். And here the woman waited patiently with faith for Jesus, and Jesus gave deliverance to her daughter. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் விரும்புகிறதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய விண்ணப்பங்கள், ஜெபங்கள், வேண்டுதல்கள் அவருடைய பார்வைக்கு உகந்த, அவரை பிரியப்படுத்துகிறதாக அது காணப்பட வேண்டும். So children of the Lord, if you want your desires to be granted, your prayer and supplication should be pleasing to the Lord. பொறுமையோடு கூட கர்த்தர் அற்புதம் செய்கிற நேரம் வரையிலும் அந்த ஸ்திரீ தேவனை ஸ்தோத்திரம் அலட்டிக்கொண்டே காணப்பட்டாள். அந்த இடத்திலே இருந்தால் வாக்குவாதம் பண்ணினாள். இயேசுவை விட்டு அவள் பிரிந்து போகவில்லை என்று வாசிக்கிறோம். And here we read that a woman patiently waited for Jesus, and she argued with Jesus, but she didn't leave Jesus. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருடைய பாதபடியிலே காத்திருந்து நம்முடைய குடும்பத்திற்கு வேண்டிய நன்மைகளை, கிருபைகளை, சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமான நாட்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். So children of the Lord, these days we have to wait in the presence of the Lord and receive the blessings and for our family. தேவ சமூகத்திலே காத்திருந்து பொறுமையோடு இருந்து அவள் பெற்றுக்கொண்டாள். அவளை பார்த்து இயேசு சொன்னார், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. The women waited patiently in front of Jesus and got the blessing, and Jesus said, great is thy faith. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் விரும்புகிறதை கர்த்தர் நமக்கு தருவார். So children of the Lord will definitely grant our desires. தாவீது ஒரு வசனத்தை ஸ்தோத்திரம் சொல்லி வைத்திருக்கிறார். 40ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே, Here we see David as in the Psalm 40 verse 8 we read like this. உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைத்தேன். நோ என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். I delight to do thy will, O my God. ஆமென். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். I delight to do thy will, O my God. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் இந்த தாவீதின் அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டியது அவசியம். So children of the Lord, you and me should have this experience of David. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம அவருக்கு பிரியமானதை செய்கிற அனுபவத்திலே கடந்து வர வேண்டும். So children of the Lord, we should do what is pleasing in the sight of the Lord. திங்கட்கிழமை இந்த வார்த்தையை கர்த்தர் இருதயத்தில் வைத்தார். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை எல்லாம் இந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டே காணப்பட்டேன். And on Monday the Lord put this word in my heart, and I was meditating on Monday and Tuesday these verses. ஸ்தோத்திரம். புதன்கிழமை காலை தியான கூடுகையின் நேரலையிலே நான் அமர்ந்து என்னுடைய படுக்கை அறையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தேன். And on Wednesday I was observing the morning devotion meeting from my house. தேவனுடைய செய்தி கொடுத்த தேவதாசன் சகோதரர் ஜெபஸ்டின் இந்த வசனத்தை சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த காலையில பேசினதை என்னால் கேட்க முடிந்தது. And the brother servant of God, brother Jebustin, said the same verse, and he gave the message. எனக்கு ரொம்ப திருப்தியும் சந்தோஷமா இருந்தது. கர்த்தர் என் இருதயத்தில் வைத்த வார்த்தையை எனக்கு அந்த நாளிலே உறுதிப்படுத்தி கொடுத்தார். அந்த வார்த்தைகளை தான் இன்றைக்கு நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். And I was very happy. The Lord confirmed his word, and we are going to meditate this verse. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன் என்று கர்த்தரிடத்தில் நாம் சொல்ல வேண்டும். And we should say to the Lord that I delight to do thy will. வேதத்தில் அநேக தேவனுக்கு பிரியமான காரியங்கள் இருக்கிறது. அதை தியானித்தோம்னால் அது ஒரு செய்தியாக நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். உங்கள் நினைவில் அது இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். In the Bible there are many things that are delightful to the Lord,
we have meditated on many things. ஒன்று ரெண்டு காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி வேகமாய் போகிறேன். I would want to say a few things now. உண்மையாய் நடப்பவர்கள் கர்த்தருக்கு பிரியம். Those who are faithful are pleasing to the Lord. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டியது அவசியம். So children of the Lord, we should be faithful to the Lord. சங்கீத புத்தகத்துல படிக்கிறோம் உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரர்ல குறைந்து காணப்படுகிறார்கள். And in the Bible we read in Psalm that there are very few children who are faithful. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். So children of the Lord, you and me should be faithful to the Lord. உண்மையாய் நடப்பவர்கள் அவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says those who are faithful is pleasing for him. பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று அறிக்கையிடுகிற நீங்களும் நானும் நம்முடைய ஜீவிதத்திலே ஒரு உண்மை உள்ள அனுபவத்தை சோதரம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். So if you want to delight to do his will, you should be very faithful in your life. தேவனுடைய பிள்ளைகள் வைத்திருக்கிற குடும்பத்திலே மனைவிக்கு புருஷனுக்கு உண்மையாய், பிள்ளைகளுக்கு உண்மையாய், பெற்றோருக்கு உண்மையாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியம். So children of the Lord who are in the family, you should be faithful. The husband should be faithful to the wife, and they should be faithful to the children and the parents also. வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் நமக்கு மேலான கொடுத்த அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு முன்பதாக உண்மையாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். And in the job, wherever you are, you should be faithful to and you should be obedient to your bosses, and you should protect your faithfulness. கர்த்தருடைய பிள்ளைகள் சபையிலே கர்த்தருக்கு உண்மையாய் இருந்து கர்த்தரை கனம் பண்ணுகிறதிலே உண்மையை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். So children of the Lord, you should be faithful in the church and honor the Lord. உண்மையாய் நடப்பவர்கள் கர்த்தருக்கு பிரியம். Those who are faithful, it pleases the Lord. அந்த மனுஷன் தான் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says such a person will receive an abundance of blessings. இரண்டாவது யாரு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பிரியமானவர்கள்? The second point, who are pleasing to the Lord. செம்மையானவருடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியம் என்று வாசிக்கிறோம். We also know, we read that the prayer of a righteous person is pleasing to the Lord. செம்மையானவருடைய ஜெபம், The righteous person's prayer. சாலமோனுடைய ஜெபம் உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. கர்த்தருடைய பார்வையில் அது உகந்ததாய் காணப்பட்டது. And the prayer of Solomon was pleasing to the Lord. It was accepted by the Lord. நம்முடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வையிலே செம்மையானதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அது காணப்பட வேண்டும். And our prayer should be pleasing to the Lord. It should be accepted by the Lord. ஒரு நாளும் வாயின் வார்த்தைகளால அலப்புகிற ஜெபத்தை நாம் ஒரு நாளும் செய்யக்கூடாது. Never we should just say some words in prayer. ஸ்தோத்திரம். செம்மையான ஜெபம் செய்கிற ஒரு அனுபவத்திலே நீங்கள் நானும் கடந்து வர வேண்டியது. So you and me should have an experience of doing a proper prayer. மூன்றாவது பிரியம் என்ன? What is the third delight? தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது ஸ்தோத்திரம் தன் முதலாவது நிருபத்தில் இப்படியா எழுதுகிறார். To Timothy, Apostle Paul writes like this in the first book. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, ஸ்தோத்திரங்களை, ஜெபங்களை பண்ண வேண்டும். அது கர்த்தருக்கு முன்னாலே பிரியமும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. It's written that you should pray with supplications for all men. And all men you should pray for them, and that is pleasing to the Lord. பிரியம் என்பது மூன்றாவது எதை குறிக்கிறது? And what is the third thing which delights the Lord? எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஜெபங்களை பண்ண வேண்டும். You should pray for all men with supplications. எனக்கு வேண்டியவர்கள், என் குடும்பம், எனக்கு ஸ்தோத்திரம் ஆதரவா இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் ஜெபிப்பது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. It's not just you pray for only your family or those who are friends for you, people who need you pray. தேவன் பிரியப்படுகிற விண்ணப்பம், ஜெபம் என்பது எல்லா மனுஷருக்காகவும் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தில் நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியம். But it's delightful to the Lord that you pray for all men, and you should have such an experience. தாவீது சொல்றார், உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புறேன் ஆண்டவரே. So David says here that I delight to do thy will. சோதரன், இந்த காலை வேளையிலே ஒரு 3 விருப்பங்களை, பவுலடியாருடைய 3 விருப்பங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 3 விருப்பங்கள் நம்முடைய விருப்பங்களாய் மாறட்டும். நாம் விரும்புகிறதை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். This morning I would want you to tell you about 3 desires which Apostle Paul had, and let these desires be our desires, and let the Lord grant all your will. முதலாவது நாம் வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 32வது வசனம். First let's read from book of 1 Corinthians chapter 7 verse 32. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். But I would have you without carefulness. He that is unmarried careth for the things that belong to the Lord, how he may please the Lord. ஸ்தோத்திரம். நீங்கள் கவலை அற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். Here he says that I would have you without carefulness or worries. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான கவலை உண்டு. Today
there are many worries or things that we care about. பணம் இல்லாதவனுக்கு பணம் இல்லையே என்கிற கவலை உண்டு. People who don't have money, they worry that I don't have money. பணம் வைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கு இருக்கிற வியாதி குறித்ததான கவலையோடு கூட காணப்படுகிறார்கள். And those who have money, they worry about the disease or sickness they have. சுகமும் பணமும் இருக்கிறவர்கள் நிம்மதி இல்லையே என்கிற கவலையோடு கூட காணப்படுகிறார்கள். And those who have good health and money, they think about they don't have peace. மனுஷனுடைய இருதயத்தின் கவலை அந்த இருதயத்தை ஒடுக்கும் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். The Bible says heaviness in the heart of a man maketh it to stoop. கவலைப்படுகிறதுனால அது இருதயத்தை ஒடுக்குகிறதாக இருக்கும் ஒழிய ஒரு நாளும் மகிழ்ச்சிக்குள்ளே நம்மை கொண்டு போகாது. Because when you are worried or there will be heaviness in the heart, there will be no joy. ஒரு நாளும் கவலைப்படுகிறவர்களாக நீங்கள் நானும் காணப்படக்கூடாது. So you and me should never worry about anything. கொரிந்து சபையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். So to the church at Corinthians, Apostle Paul says that I would have you without carefulness. நீங்களும் நானும் சொல்லணும், ஆண்டவரே நாங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறோம். So you and me should say that, Lord, we don't want to have any worries. ஸ்தோத்திரம். வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let's turn to book of Matthew chapter 6 verse 27. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? Which of you by taking thought can add 1 cubit unto his stature? கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீர அளவோடு கூட ஒரு முழத்தை கூட்ட முடியும்? Who can worry and just can you add 1 cubit unto his stature? ஒன்றையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. கவலையினால ஒன்றும் செய்ய முடியாது. If you are going to worry, you cannot do even increase or decrease. ஸ்தோத்திரம். 39ஆம் வசனத்துல 4வது வசனத்துல படிக்கிறோம், நாளைக்காக கவலைப்படாதீர்கள். And in the 34th verse we read like this, take no thought for tomorrow. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் நாளைய குறித்து கவலைப்படக்கூடாது. So children of the Lord, we shouldn't worry about tomorrow. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனாலும் பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The Bible says, look at the fowls and they don't gather anything, but the Lord feeds them also. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் நாளைய தினத்துக்காக கவலைப்படக்கூடாது. So children of the Lord, do not worry about tomorrow. எந்த சூழ்நிலை குறித்தும் நாம் கவலைப்படுகிறதுனால ஒன்றை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. Worrying about any situation, you cannot increase or decrease it. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிற அனுபவத்துக்குள்ளே கடந்து வர வேண்டியது அவசியம். So children of the Lord, you should have to desire to have an experience of without carefulness. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let's turn to book of Luke chapter 10 verse 41. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். And Jesus answered and said unto her, Martha, Martha, thou art careful and troubled about many things. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். You are worried about and troubled about many things. இந்த மார்த்தாளுடைய அனுபவம் தான் இன்றைக்கு அநேக விசுவாச பிள்ளைகளிலே குடும்பங்களிலே அது காணப்படுகிறது. That experience of Martha is found in many of our believers and children of God. அநேக காரியங்களை குறித்து நீங்களும் நானும் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். We are worrying about many things and we are troubled. ஆனால் இயேசு மார்த்தாளுக்கு என்ன சொல்றாரு? But what did Jesus say to Martha? தேவையானது ஒன்றே. You need only one thing. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். And Mary has chosen that good thing. தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிற அனுபவத்தில் காணப்பட வேண்டும். உலக காரியங்கள் நாளைய காரியங்களுக்காக கவலைப்பட வேண்டாம். So children of the Lord, we should have that experience of Mary and sit in the presence of the Lord and seek his blessings. எந்த காரியம் சூழ்நிலைகளை குறித்து நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டியதில்லை. கவலைப்படாதவர்களாய் இருக்கும்படி தான் கர்த்தர் விரும்புகிறார். பவுல் அதை தான் சபைக்கு சொல்லுகிறார். So children of the Lord, you do not worry about anything. The Lord desires that only, and the Apostle Paul is saying to the Corinthian church like this. 1 கொரிந்தியர் 7:32 மறுபடியும் நான் வாசிக்க விரும்புகிறேன். I want to read again the 1 Corinthians chapter 7 verse 32. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். But I would have you without carefulness. He that is unmarried careth for the things that belong to the Lord, how he may please the Lord. விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். He that is unmarried careth for the things
that belong to the Lord. அடுத்த வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். And in the next verse we read like this. விவாகம் பண்ணினவன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். And he that is married careth for the things of the Lord, things of the world, how to please the wife. இன்னைக்கு நீங்களும் நானும் எதற்காக கவலைப்படுகிறோம்? Today you and me worry for what? கர்த்தருக்காக கவலைப்படுறோமா அல்லது உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுறோமா? Are we worrying for the Lord, things of the Lord, or for the things of the world? அநேகர் கர்த்தருக்காக கவலைப்படுகிறது இல்ல, உலகத்திற்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக கவலைப்படுகிறவர்களாகவே நாம் காணப்படுகிறோம். Many of us do not worry for the Lord, but many of us worry for the world and for the wife and children. புருஷர்கள் மட்டும் இல்ல, மனைவிகளும் அப்படியே தான் இருக்கிறார்கள். Not just husbands, even the wives are like that. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற ஸ்தோத்திர நீங்களும் நானும் உலகத்திற்குரியவைகளாக கவலைப்படுகிறதை விட்டுவிட்டு கர்த்தருக்காக கவலைப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து வர வேண்டியது அவசியம். So children of the Lord, you and me should have the experience of caring for things of the world and instead care for the things of the world. கவலையற்றவர்களாய் இருக்க கர்த்தர் உங்களை என்னை விரும்புகிறாரு. அதை தான் நீங்களும் நானும் விரும்பி அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். The Lord expects you and me to be without any worry, and we should desire that only. பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let's turn to book of Philippians chapter 4 verse 6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Be careful for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known unto God. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். You do not be careful about anything. எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். But in everything with prayer and supplication with thanksgiving let your requests be made known to God. தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது நீங்க வீட்ல படிங்க இந்த பின் பகுதியே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆண்டு உங்களை சமாதானமாய் நடத்தி கொண்டு போகும். And in the next verse you read that when you are going to make it known to the Lord, then the peace that surpasses all understanding will happen with you. இந்த மாத வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. What is the promise for this month? நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். You will go out with joy and be led forth with peace. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. Do not worry about anything. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். But make it known to God. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆண்டு கொள்ளும். And when you make known to God, that peace that surpasses all understanding will fill you. தேவன் நம்முடைய எல்லா காரியங்களை அவர் பொறுப்பெடுத்து நமக்கு சமாதானத்தை தந்து தேவைகளை சந்தித்து நம்மை நடத்த வல்லமையுள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். Our Lord is able to take care of everything and give you peace and lead you. ஸ்தோத்திர கடந்த நாளிலே நடந்த ஒரு சம்பவத்தை சாட்சியாக தேவனை மகிமைப்படுத்தி நான் சொல்லுகிறேன். I would want to tell about an incident which happened the last days. I want to glorify the Lord. ஸ்தோத்திர எனக்கு இந்த அறுவை சிகிச்சைக்கு ஒரு 50,000 தேவையா இருந்தது. And I needed for the surgery around 50,000 rupees. ஸ்தோத்திர முதல் ஆபரேஷன் பண்ணி முடித்து விட்டாயிற்று. We were able to do the first surgery. ஸ்தோத்திர டாக்டர் உடனே சொல்லிட்டாரு சுகர் லெவல் கண்ட்ரோலா இருக்கும்போது உடனே பண்ணிடுங்க 3 to 5 daysல பண்ணலாம் நீங்க உடனே அதை ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. And the doctor said that your sugar is under control, so immediately do for the next eye surgery also. என்கிட்ட ஒரு வசதியும் கிடையாது, பணம் கிடையாது. At the time I didn't have any money with me. யார்கிட்ட கேட்கிறதற்கும் வழி இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலயும் ஏறக்குறைய வாங்கி இருக்கிறோம், அதற்கு திருப்பி கொடுத்து கொண்டிருக்கிறோம். And I couldn't ask anybody because I have received much and now I'm giving it back. எந்த மனுஷனையும் நம்ம சார்ந்து இருக்க முடியாது. We couldn't depend on any man. அப்ப வசனம் மட்டும் தான் எங்களுக்கு துணையா இருந்தது. Only this verse was with us. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். The verse says without any worry you make it known to God. நானும் என் மனைவியும் அதற்காக விசேஷமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். Me and my wife are praying specially for that. ஒரு சகோதரி கொண்டு வந்து ஒரு விசேஷத்தை காணிக்கை கொடுத்து விட்டு போய்விட்டார்கள். நான் இல்ல வீட்ல. And sister came with a special offering. I was not there in the house. ஸ்தோத்திரம். அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் உங்க வீட்ல ஒரு குறிப்பிட்ட காணிக்கை கொடுத்திருக்கிறேன், உங்களுக்காக அது கர்த்தர் கொடுக்க சொன்னார் என்று சொன்னார். And she called me and said that I have given an offering at your house and the Lord had said me to give it. ஸ்தோத்திரம். வீட்ல வந்து அதை பிரித்து பார்க்கும்போது அதுக்குள்ள 10,000 ரூபாய் இருந்தது. And when I came house and opened that, I could find 10,000 rupees. அவங்க ஒரு பெரிய பணக்காரர் கிடையாது, சாதாரணமான ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். They are not very rich also. They belong to middle class household only. ஸ்தோத்திரம். நான் அவர்களுக்கு உடனடியாக ஃபோன் பண்ணி அவர்களுக்கு நன்றி சொன்னேன். I immediately called her and thanked her. அவங்க உடனே சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு சாட்சி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். And she asked me that I would want to testify for the Lord. ஸ்தோத்திரம். சொல்லுங்க சகோதரி என்று நான் கேட்டேன். I told her, you can say. அவங்க கர்த்தர் எனக்கு
ஒரு வாரமாக பேசிக்கிட்டே இருக்கிறார், பாஸ்டர் கொண்டு போய் இதை கொடு என்று கேட்டுக்கொண்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று சொன்னாங்க. And she told me that Lord was speaking to her for the past week to go and give this offering to the pastor. ஆண்டவர் பேசின போது நான் கொடுக்கவில்லை, நான் புரட்டாட்டமாக அமைதியாக இருந்தேன். ஆண்டவரே எனக்கு தரிசனம் காட்டுங்க, அப்புறம் நான் கொடுக்கிறேன் என்று சொன்னேன் என்று சொன்னாங்க. And she said that I didn't agree when the Lord spoke. I told the Lord that you grant me a vision. ஒவ்வொரு நாளும் காலையில் அவர்கள் எழுந்து ஜெபிக்கிற வழக்கம், ஜெபத்தை முடித்து படுத்து தூங்கி விட்டார்களாம். And every day morning she used to pray, and after prayer she slept. ஸ்தோத்திரம். அந்த தூங்கும் பொழுது கர்த்தர் அவளோடு கூட பேசினாராம். And when she slept, the Lord spoke to her. அவளுக்கு ஒரு தரிசனத்தை காட்டினாரா. The Lord showed her a vision. என்னுடைய கட்டிலில் நான் படுத்து கொண்டிருக்கிறது போலவும், Like the vision was that I'm resting on my cot. என் மனைவி சகோதரிகளோடு இணைந்து அந்த இடத்துல அமர்ந்து ஜெபிக்கிறது போலவும், And my wife along with other sisters was praying there. என் மகன் என்னுடைய தலைமாட்டிலே சுகத்தோடு கூட அமர்ந்து இருக்கிறது போலவும் ஒரு தரிசனத்தை கர்த்தர் அவளுக்கு காட்டினார். And she saw this vision like my son was sitting on the head of the bed. உடனே எழுந்து உட்கார்ந்து, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்பமே கொண்டு போய் ஊழியக்காரருக்கு இதை கொடுப்பேன் என்று சொல்லி அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. And she immediately woke up and told the Lord to forgive her, and she went immediately to obey the Lord. கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தை கூட்டவும் குறைக்கவும் முடியாது. So remember, if you're going to worry, you cannot increase even one நீங்கள் cubit. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். You do not worry about anything, but with the prayer and thanksgiving and supplication, make it known to God. முதலாவது பவுல் சொல்றார், நீங்கள் கவலை அற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். So the apostle Paul says firstly that you should be without any carefulness. நீங்கள் நானும் இந்த காரியத்தை விரும்புகிறவர்களாய் இருக்கும்போது இந்த விருப்பங்களை உங்களில் எனக்குள்ளே கர்த்தர் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். If you are going to do that which delights the Lord will fulfill your desires. இரண்டாவது ஸ்தோத்திரம், நாம் விரும்ப வேண்டிய காரியம் பவுலடியார் சொல்லுகிறதை வாசிக்கலாம். The second thing which we should desire is, ஸ்தோத்திரம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். let's turn to book of 1 Timothy chapter 2 verse 8. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். I will therefore that men pray everywhere, lifting up holy hands without wrath and doubting. ஸ்தோத்திரம். புருஷர்கள் எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். I desire that men should pray everywhere. இன்னைக்கு अनेक குடும்பங்களிலே புருஷர்கள் ஜெபிக்கிறது இல்ல. In many of the households, men don't pray. நான் கூட என் வீட்டு ஜெபத்துல ஜெபிக்கிறது இல்ல. Even me, my family pray, I don't pray. என் பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஏன் டாடி மட்டும் ஜெபம் பண்ண மாட்டாரு, நம்ம 3 பேரும் திருப்பி திருப்பி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோமேன்னு என்ன கேட்பாங்க. My children used to ask me why I am not praying. We three are praying in the என்னுடைய family. சரீர பலவீனத்தின்படி என்னால் முழங்கால் படியிட முடியாத ஒரு குறைவு எனக்குள்ள இருக்கிறதுனால நான் ஜெபிக்கிறது இல்லை. மற்றபடி உங்கள் எல்லாருக்காகவும் இங்கிருந்து நான் ஜெபிக்கிறதை நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள். Because of my weakness in body, I couldn't kneel down and pray. That's why I don't pray. But I'm praying for everyone here. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் ஒரு ஜெபிக்கிற அனுபவத்தில் நாம் கடந்து வர வேண்டியது அவசியம். So children of the Lord, you and me should have this experience of praying. இன்னைக்கு சபையில ஒரு ஜெபம் என்று அறிவித்தால் சகோதரிகள் பக்கம் ஃபுல்லா இருப்பாங்க, சகோதர பக்கம் பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் கூட இருக்க மாட்டாங்க. So even in the church, if there is a prayer, we can see that most of the sisters come, but brothers are very few. கடந்த வாரத்திலே கர்த்தருடைய கிருபையினால ஒரு இரவு ஜெபத்தை நடத்தினோம். And last week, by the grace of the God, we had a night prayer. நைட்டு பிரேயர்ல வெறும் சகோதரிகள் தான் இருந்தாங்க. சகோதரர்கள் மிக குறைவு, எண்ணக்கூடிய அளவில் மட்டும்தான் இருந்தார்கள். And in the night prayer, many sisters were present, but brothers were very few. ஆனால் தான் ஸ்தோத்திர தீமோத்தேயுக்கு பவுலடியார் சொல்றார், புருஷர்கள் எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். That's why Apostle Paul says to Timothy that I desire that men pray everywhere. ஸ்தோத்திர. எல்லா சபைகளிலும் இன்னைக்கு சகோதரிகள் தான் அதிகம். And in all churches the sisters are more in number. பரலோகத்துல கூட அவங்க தான் அதிகமா இருப்பார்கள் என்று பரிசுத்தவான்கள் சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். And the saints of God say that even in heaven only sisters more. புருஷர்கள் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும். The men should have an experience of praying. ஒவ்வொரு புருஷர்களும் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Every husband should pray. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கும் குடும்பத்துக்கும் தலையா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says like Christ is the head of the church, husband is the head of the wife. ஸ்தோத்திரம். மனைவிக்கும் குடும்பத்திற்கும் அவன் தலையா இருக்கிறான். He is the head for the wife as well as the family. தலை சரியா இருந்தாதான் சரீரத்தில் இருக்கிற மற்ற பாகங்கள் சரியா இருக்கும். Only if the head is correct, the other parts of the body will be okay. தலை ஜெபிக்கல, தலை கர்த்தரோடு இல்லனா குடும்பம், பிள்ளைகள், அவயவங்கள் ஒன்று சரியா இருக்காது. If the head doesn't pray,
the children and all the other organs of the body will not pray. ஒவ்வொரு புருஷர்களும் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். அதுதான் தீமோத்தேயுக்கு இந்த நிருபத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். So Apostle Paul says he desires that all men should pray. That's why he writes in this. வேதத்தில் அநேக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஜெபித்து ஜெயம் பெற்றதை நாம் வாசிக்க முடியும். The Bible we read many of the men in the Old Testament who have prayed and won victory. அவர்கள் ஜெபித்ததனால அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, தழைத்து ஓங்கினது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And we also know that because they were prayerful, their families were blessed and they grew. ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let's turn to book of Genesis chapter 25 verse 21. மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள். And Isaac entreated the Lord for his wife because she was barren, and the Lord was entreated of him, and Rebekah his wife conceived. கர்த்தரை நோக்கி ஈசாக்கு வேண்டுதல் செய்தான். Isaac entreated, prayed to the Lord. அவன் மனைவியாக ரெபேக்காளுடைய குறைவை கர்த்தர் நிறைவாக்கினார். And the Lord removed from Rebekah whatever was the shortcoming, barrenness. அவளுடைய குறைவை கர்த்தர் நிறைவாக்கினார். The Lord removed the barrenness from Rebekah. அவளை கர்ப்பந்தரிக்கும்படி கர்த்தர் செய்தார். And the Lord made Rebekah to conceive. அதற்கு காரணம், What is the reason? இந்த புருஷனுடைய ஜெபம். It is the prayer of the husband. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு இருக்கிற குறைவுகளுக்காக புருஷர்கள் ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும். So children of the Lord, a husband should have experience of praying for the wife's weakness and the children's sickness. மனைவி சபைக்கு போறா, மனைவி ஜெபிக்கிறா, மனைவி பிள்ளைகள் ஆலயத்துக்கு போறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க, நான் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று புருஷர்கள் ஒரு நாளும் சொல்லக்கூடாது. A husband should never say that my wife is attending the church, she is fasting and praying and I will not do it. ஒரு நாளும் நாம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுவது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. And the Lord does not desire that we should say like this. புருஷர்கள் எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் ஜெபம் பண்ணுகிறவர்களாக, விருப்பம் உள்ளவர்களாக அவர்கள் காணப்பட வேண்டும். So husbands in all situations should have experience, should desire to pray. யாத்திராகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let's turn to book of Exodus chapter 8 verse 30. மோசே பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். And Moses went out from Pharaoh and entreated the Lord. ஸ்தோத்திரம். வாதைகள் எகிப்து தேசத்திலே பார்வோனையும் அவனுடைய குடும்பங்களையும் சுற்றி அது காணப்பட்டது. The plague was surrounding Egypt and that area. ஸ்தோத்திரம். மோசே பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். And Moses went away from the Pharaoh and prayed to the Lord. ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். In the next verse we read like this. கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். The Lord did according to the word of Moses. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சொற்படி கர்த்தர் செய்து நெருக்கங்களில் இருந்து நம்மை விசாலத்தில் கொண்டு வந்து வைப்பார். So children of the Lord, if you are going to pray, the Lord is going to do according to your word and remove all the oppressions. எல்லா வண்டு ஜாதிகள் பார்வோனுடைய ஊழியக்காரனுடைய ஜனங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தர் செய்தார் என்று வேதத்தில் படிக்கிறோம். We read all the swarms of flies went away from the Pharaoh and his servants. ஒரு மனுஷனுடைய ஜெபம் தேசத்திலே ஒரு அமைதலை, சமாதானத்தை கொண்டு வந்தது. And the prayer of one person brought a peace in the land. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் புருஷர்கள் விசேஷித்த விதமாக ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தோடு கூட நாம் காணப்பட வேண்டியது அவசியம். So children of the Lord, you and me, especially husbands, should have an experience of praying. ஸ்தோத்திரம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தருடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். And we read that when Job prayed for his friends, the Lord turned his captivity. அவனுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளி அவனை மேன்மைப்படுத்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that Lord gave Job a double of what he had before and glorified him. ஈசாக்கின் ஜெபம் ரெபெக்காளை கர்ப்பந்தரிக்கும்படி செய்தது. The prayer of Isaac made Rebekah to conceive. மோசேயினுடைய ஜெபம் எகிப்து தேசத்திலே ஒரு ஸ்தோத்திர வித்தியாசத்தை ஏற்படுத்தி ஒரு விடுதலையை கொடுத்தது. And the prayer of Moses gave a deliverance for Egypt. யோபு
தன் சிநேகிதருக்காக அவர் வேண்டுதல் செய்தபோது அவருடைய சிறையிருப்பு மாறினது மாத்திரமல்ல, முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளி அவனை மேன்மைப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். And we read when Job prayed for his friends, the Lord turned his captivity and blessed him twice before what he had. எந்தெந்த சூழ்நிலைகளிலே புருஷர்கள் ஜெபித்தார்களோ அந்த சூழ்நிலையிலே ஒரு ஜெயத்தை வேதத்தில் அநேக இடங்களிலே நாம் வாசிக்க முடியும். And we read in the Bible that wherever men prayed, the Lord had given a victory there. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் புருஷர்கள் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தில் கடந்து வர வேண்டும், அதை தான் விரும்புகிறேன் என்று பவுலடியார் சொல்லுகிறார். So children of the Lord, Apostle Paul says that the men should pray everywhere, and that is what he desires. லூக்கா சுவிசேஷம் ஸ்தோத்திரம் 1:13 வாசிக்கலாம். Let's turn to book of Luke chapter 1 verse 13. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. But the angel said unto him, Fear not, Zacharias, for thy prayer is heard, and thy wife Elizabeth shall bear thee a son, and thou shalt call his name John. ஸ்தோத்திரம். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. Fear not, for thy prayer is heard. அவர் எந்த இடத்திலும் ஜெபித்த மாதிரி வேதத்தில் வசனம் இல்லவே இல்லை. There is no verse in the Bible where it says where Zacharias prayed. சகரியா ஜெபித்த மாதிரி ஒரு வார்த்தை என் பைபிள்ல இல்ல, உங்க பைபிள்ல இருந்தா எனக்கு சொல்லிக் கொடுங்க. There is no verse which says that Zechariah prayed in the Bible. அவருடைய இருதயத்துக்குள்ள ஒருவேளை ஜெபித்திருப்பார். Maybe in his heart he would have prayed. தன்னுடைய மனைவி எலிசபெத் பிள்ளை பெறாமல் மலடியா இருக்கிறத குறித்து மனதிலே ஒரு பாரத்தோடு கூட அவர் ஜெபித்திருக்க முடியும். Maybe in his heart with the burden he prayed for his wife Elizabeth. அவருக்கு மனதில பாரம் இருந்தது, மனைவியில குறைவு இருந்தது. ஆனாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மை முத்தமாய் அவர் நிறைவேற்றினார் என்று வேதத்தில் படிக்கிறோம். He may have a burden in his heart, but he did fulfill the ministry of the Lord with fullness. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்துல உண்மையா இருந்தா நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. So children of the Lord, you and me, if we are faithful in the ministry, our prayer will be here answered. நானே குறைவுள்ளவனா இருக்கிறேன், என் மனைவிக்கே பிள்ளை இல்லை, அவளே ஸ்தோத்திரம் மலடியா இருக்கிறாளேன்னு ஒரு நாளும் அவர் புலம்பவில்லை, வேதத்தில் அது எழுதப்படவும் இல்லை. He never complained that his wife was barren and did not have a child. அவர் உள்ளத்திலே வைத்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. கர்த்தருடைய தூதன் சொல்றார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீ பயப்பட வேண்டாம். And he was praying in his heart with a burden, and the angel answered that your prayer is here. சகரியாவுடைய ஜெபம் எலிசபெத்தை கர்ப்பம் தரிக்கும்படி செய்தது. The prayer of Zacharias made Elizabeth to conceive. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் செய்கிற ஜெபம் நம்முடைய குடும்பத்தின் எல்லா காரியங்களை பொறுப்பெடுத்து அதை நிறைவேற்றும் என்பதை நாம் உணர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். So children of the Lord, you and me should realize that the prayer which you do will bless your family, and we should do such a prayer. யாக்கோபு நிருபம் 5:16 நாம் வாசிக்கலாம். Let's turn to book of James chapter 5 verse 16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பெலனுள்ளதாய் இருக்கிறது. நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பெலனுள்ளதாய் இருக்கிறது. The effectual fervent prayer of a righteous man availeth much. ஸ்தோத்திரம். நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல். The prayer of a righteous man. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் நீதிமான்களாயிருந்து ஊக்கமாய் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது அது மிகவும் பலனுள்ளதாக ஜெபங்களுக்கு பதிலை பெற்று தருகிறதாக நம்முடைய ஜெபங்கள் காணப்படும். So children of the Lord, when you and me are righteous, we pray, the prayer is very effective. இந்த நாளிலிருந்து புருஷர்கள் எல்லா காரியத்திலும் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை விரும்பி அதை நிறைவேற்றும் பொழுது உங்கள் குடும்பங்களிலே நிறைவான நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுத்து குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கி நடத்துவார். So from this day, men and husbands, when you desire to pray, and the Lord is going to bless everything in the family with goodness, you going to receive much blessing. ஒரு சாட்சியை சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். I want to testify for the glory of the Lord. சோதர சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய சபையில் ஒரு வெட்டரினரி டாக்டர் அவர் நம்முடைய சபையிலே காணப்பட்டார். And so after a few years ago, there was a believer in a church. He was a veterinary doctor. சோதர அவருடைய மனைவி ஒரு ஆசிரியையாக இருந்தார்கள். His wife was a teacher. அந்த நாட்களிலே சனிக்கிழமை தோறும் நான் வீடுகளை சந்திக்கிறது வழக்கம். And those days, every Saturday I used to visit houses. நான் என் மனைவியும் ஒவ்வொரு வீடாக சென்று அவளை விசாரித்து ஜெபித்து அடுத்த நாள் ஆராதனைக்கு வரும்படி உற்சாகப்படுத்தி கடந்து வருவது எங்களுடைய வழக்கமாக இருந்தது.
And every Saturday we used to visit houses, we encourage them and pray for them and encourage them to come to church. ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் அது. அப்போது மாலை கூட்டம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. It was the beginning of the ministry, we didn't have evening meetings. அந்த சகோதரன் சபைக்கு வர மாட்டார். The brother was not coming to church. ஸ்தோத்திரம். அவர் சொல்லுவார், பாஸ்டர் என் மனைவி வராங்க, நீங்க சனிக்கிழமையானா வந்து எனக்காக ஜெபம் பண்றீங்க, அதுவே போதும் அப்படின்னுவார். The brother used to say that my wife comes to church and you come every Saturday to pray for me, that's enough. மனைவி வந்தறதுனால புருஷன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. Remember, just because the wife goes to church, the husband cannot be blessed. புருஷன் ஜெபித்தாதான் மனைவி குறைவு நிறைவாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Only when the husband prays, the wife barrenness will remove and it will be blessed. நாட்கள் கடந்து போனது. Days went away. ஸ்தோத்திரம். அந்த ஐயா பயங்கர உபத்திரம், அந்த அம்மாவை சபைக்கு போக விடாம பயங்கரமான உபத்திரத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். And the brother used to prevent that wife from going to church. ஸ்தோத்திரம். அவங்க சபை முடிந்த பிற்பாடு தான் போய் அங்க சமைக்கிறது வழக்கம். அதனால போய் சமைத்து கொடுக்கிறதுக்குள்ள அவர் பயங்கர கோபம். ஸ்தோத்திரம். அவர் ரொம்ப எரிச்சலோடு கூட ஞாயிற்றுக்கிழமையில காணப்படுவார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். I used to hear that after church he has to go and cook and the husband used to get very angry. அந்த சகோதரி கண்ணீரோடு கூட இந்த காரியங்களை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். The sister used to share this with tears. அதனால நான் ஸ்தோத்திரம், சபையில் இந்த நாட்களிலே விசுவாசிகளுக்கு மதிய உணவு கொடுக்கிறது நம்முடைய சபையின் வழக்கமாக இருந்தது. And those days we used to give believers in the church afternoon food also. ஸ்தோத்திரம். அதனால அவருக்கும் ஒரு பங்கு சாப்பாடு ஒவ்வொரு வாரம் கொடுக்கும்படி இங்க உள்ள லீடர்ஸ் கிட்ட நான் சொல்லிவிட்டேன். So I used to tell the leaders in the church that you give a portion of food for the husband also. ஸ்தோத்திரம். உடனே அவருக்கு சாப்பாடு திருப்தியாக கிடைத்தது. அவர் சண்டெல்லாம் போடுறதில்ல, அமைதலாகி விட்டார். And he used to be satisfied with the food, so he never quarreled with the wife. சில வருடங்கள் கழித்து அவர் மரித்து போனார். And after a few years he passed away. அவருடைய பிரேயர் மீட்டிங்ல என்னை சாட்சி கொடுக்கும்படி அழைப்பு கொடுத்தாங்க. And I went to testify in the prayer meeting. ஸ்தோத்திரம். அநேக பெரிய பரிசுத்தவான்கள் பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் அந்த இடத்துல காணப்பட்டார்கள். And many big great saints of God were there. நான் சொற்பமான ஞானத்தோடு கூட ரொம்ப குறைந்த ஊழிய அனுபவத்தோடு கூட அந்த இடத்துல காணப்பட்டேன். I was having very less experience in the ministry there. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொன்னேன். But I said one thing. ஸ்தோத்திரம். அவர் காலையத்துக்கு வரமாட்டார் ஒழிய கர்த்தரை விட்டு தூரமானவர் கிடையாது. I said that though he does not come to church, he was not far away from the Lord. ஸ்தோத்திரம். பாரம்பரியத்தில் ஊறி கடந்தாரு. பாரம்பரியத்தின் நிமித்தம் பெந்தகோஸ்தே சபைகளுக்கு வரக்கூடாது என்ற ஒரு தீர்மானத்தோடு கூட அவர் காணப்பட்டார். He was very much into traditions, that's why he didn't want to come to a Pentecostal church. முழுமையான ஆசீர்வாதத்தை அவரால் பெற முடியவில்லை. He could not receive a fullness of blessing. குடும்பத்தில் ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை பெற முடியல. அந்த சகோதரிக்கு குழந்தைகள் இல்லாமல் இருந்தது. And they could not receive the fullness of blessings and the wife was barren. புருஷன் ஜெபித்தாதான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். Only if men or husbands pray, the family blessed. புருஷன் ஜெபித்தாதான் குடும்பத்தின் ஸ்தோத்திர ஆசீர்வாதங்கள் மனைவியினுடைய குறைவுகள் நிறைவாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord is saying that only when husbands pray, the wife's sickness will be removed. இரண்டாவது விருப்பம் பவுலடியார் சொல்ற காரியம். This is the second desire which Apostle Paul says. புருஷர்கள் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணுகிற அனுபவத்தில் காணப்பட வேண்டும் என்பது பவுலின் விருப்பமாய் இருந்தது. And this was the desire of Apostle Paul, that men should pray everywhere. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். Finally, I would like to say one more point. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிங்கள். Let's turn to book of Acts chapter 20 verse 24. தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். But none of these things move me, neither count I my life dear unto myself, so that I might finish my course with joy, and the ministry which I received of the Lord Jesus to testify the gospel of the grace of God. முதலாவது நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். So firstly he said that you should be without any worry. இரண்டாவது புருஷர்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார். The second thing he said that the men should pray everywhere. மூன்றாவது விருப்பம் என்ன என்று பவுலடியார் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். What is the third desire of Apostle Paul? கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். That he desires to fulfill the ministry which he received from the Lord Jesus. கர்த்தரிடத்திலே பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவது அவருடைய விருப்பமாய் இருந்தது. So his desire was to fulfill the ministry which he received from the Lord. நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We read that whatever the righteous, the desire of the righteous shall be granted. எந்த விருப்பமாய் நம்முடைய விருப்பம் அது காணப்பட வேண்டும்?
How should be our desire be? ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஒரு அனுபவத்தில் நீங்கள் நானும் கடந்து வர வேண்டியது அவசியம். So we have to have this experience of fulfilling the ministry which we receive from the Lord. கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழியத்தை சபையிலே கொடுத்திருக்கிறார். The Lord has given a ministry for everyone in the church. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளை வசனத்தை பிரசங்கிக்கிறது மட்டும் ஊழியம் இல்லை. It's not just preaching is a ministry for the Lord. ஸ்தோத்திரம். மொழிபெயர்ப்பது ஒரு ஊழியம் தான். Even translation is a ministry. மியூசிக் வாசிக்கிறது ஒரு ஊழியம் தான். Playing the musical instrument is a ministry. சபைக்கு இருந்து கூட இருந்து இந்த ப்ரொஜெக்டர் எல்லாம் ஆபரேட் பண்றது ஒரு ஊழியம் தான். Being in the church and operating the project is a ministry. பாடல் ஆராதனை நடத்துவது ஊழியம் தான். Worshipping is a ministry. மற்ற ஊழியத்தின் காரியங்களை மேற்கொண்டு செய்வது ஊழியம் தான். And other things in the church which we do is a ministry. சபையை கூட்டி ஒழுங்குபடுத்துவது ஊழியம் தான். Even cleaning the church, arranging is a ministry. அவரவருடைய தகுதிக்கு ஏற்ற வண்ணமாக அவரவர்களை கர்த்தர் ஊழியத்துக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். The Lord has created each one of us as ministry according to their calling. இயேசுவிடம் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன்னு சொல்றாரு. Apostle Paul says that the ministry which I received from Lord Jesus I should fulfill. கர்த்தர் நம்மிடத்திலே ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். So the Lord has given us a ministry. அநேகர் சிறுவர் ஊழியத்தை செய்கிறீர்கள். Many do the children's ministry. அநேகர் வாலிபர் ஊழியத்தை செய்கிறீர்கள். Many do the youth ministry. அநேகர் ஸ்தோத்திர ஜெபிக்கிற ஊழியத்தை செய்கிறீர்கள். Many do a ministry of prayer. ஆனால் எத்தனை பேர் கர்த்தரிடத்தில் நான் இதை பெற்றுக்கொண்டேன் இந்த ஊழியத்தை நான் உண்மையாய் செய்யணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? But how many of you think that I have received this ministry I should do it with faithfulness? ஸ்தோத்திரம். ரோமாபுரிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 1:15 படிக்கலாம். Let's read from Romans chapter 1 verse 15. ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் என்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். So as much as in me is, I am ready to preach the gospel to you that are at Rome also. என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுது. As much as possible I want to preach the gospel to you. கர்த்தரிடத்தில் நான் பெற்றுக்கொண்ட ஊழியம், The ministry which I received from Lord Jesus. கர்த்தரிடத்தில் தான் பெற்றிருக்கிறோம். பாஸ்டர் இடத்துல, பாஸ்டர் அம்மாவிடத்துல, சபையிலிருந்து ஊழியத்தை நம்ம பெறவில்லை. The ministry is from the Lord, it's not from the pastor or from the sister. ஸ்தோத்திரம். எந்த மனுஷரிடத்துல நம்ம அதை பெறவில்லை. The ministry is not from men. சபையிலிருந்து நம்ம பெறவில்லை. The ministry is not from the church. கர்த்தர் நமக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். The Lord has given this ministry. கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிற ஒரு விருப்பம் உள்ளவர்களாக நீங்கள் நானும் காணப்பட வேண்டியது அவசியம். So you and me should do the ministry which we receive from the Lord. ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணிக்கு ஜூம் வழியாக ஊழியக்காரர்களுக்காக, ஊழியங்களுக்காக, சபையின் ஊழியங்களுக்காக, சபையில ஊழியம் செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். And every evening 5 p.m. we pray for the church, the ministry, the people who do ministry in the church and the families. ஒரு துக்கத்தோடு வெட்கத்தோடு சொல்லுகிற ஒரு காரியம். But I would want to say this with very much sorrow. ஸ்தோத்திரம். ஒரு ஊழியம் செய்கிறவர்களும் அதுல வர்றது இல்லை. None of the people who do ministry come for prayer. Very few, 1 or 2 are coming. மிகவும் குறைவானவர்கள் 1-2 பேர் தான் வராங்க. ஸ்தோத்திரம். 1-2 பேர் தான் வராங்க. ஸ்தோத்திரம். ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஜெபிக்க வாஞ்சை இல்லை. Many of us who do ministry don't pray. பாஸ்டர் எனக்கு ரொம்ப பிஸி, என் பிள்ளைகளுக்கு கிளாஸ் இருக்குது, மற்ற காரியங்கள்ல நான் பார்க்க வேண்டியிருக்குது, என்னால் முடியாது, என்னால் கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்கிறேன். They say that there is online class for my children, I am not able to pray. ஸ்தோத்திரம். ஒரு நாளும் சபையின் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறதுல நீங்கள் சாக்கு போக்கு சொல்லக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றார். The Lord is saying that never we should give excuses for praying for the ministry in the church. கர்த்தர் நம்மிடத்துல ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். The Lord has given this ministry. பவுல் சொல்றார், நான் கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய விருப்பம். Apostle Paul says the ministry I received from the Lord I desire to fulfill. என்னால் இயன்ற மட்டும் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தான் விரும்புறேன். And as much as I can I want to preach the gospel. எவ்வளவு எதிர்ப்பு வந்தது. How much the opposition. சிறைச்சாலைக்கு போனாரு. He went to jail. அநேக முறை அடிகள் பட்டாரு. And he was beaten many times. அநேக ஸ்தோத்திரம் துன்பங்களை அனுபவித்தாரு. And he had much troubles and sorrow. sorrow. என்ன சொல்றாரு? But what he is saying? என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். But I want to preach as much as I can the gospel. ஒரு நாள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் நான் ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன், பிரசங்கிக்க விரும்புகிறேன் ஒருவரும் சொல்றது கிடையாது. And never we say that I would want to do the ministry, preach the gospel. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்றுவதில் விருப்பமுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டியது. Children of the Lord, the ministry which we receive from the Lord we should desire to fulfill. 1 தீமோத்தேயு 1:12 நாம் வாசிக்கலாம். Let's turn to book of 1 Timothy chapter 1 verse 12.
என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். And I thank Christ Jesus our Lord, who hath enabled me for that he counted me faithful, putting me into the ministry. இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தியிருக்கிறார். The Lord Jesus counted me as faithful and he has given this ministry. கர்த்தரிடத்துல பெற்ற ஊழியம் என்று சொல்றாரு. He says the ministry received from the Lord. இந்த ஸ்தோத்திர வசனத்திலே சொல்லும்போது என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். Here he says the Lord Jesus counted him faithful and gave his ministry. நான் அடிக்கடி சொல்லுகிறது என்னோட வழக்கம். I used to say this often. ஸ்தோத்திர சபையிலே ஊழியம் உங்களுக்கு கொடுக்கப்படல. The ministry is not given from the church. ஸ்தோத்திர பாஸ்டரோ பாஸ்டர் அம்மாவோ உங்களுடைய லீடர்ஸோ அந்த ஊழியத்தை கொடுக்கல. The ministry is not given by the pastor or the sister or the leaders. உங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி கர்த்தர் ஊழியத்துக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். The Lord has counted you as faithful and given you this ministry. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் ஊழியத்தை நிறைவேற்றுவதில் ஒரு விருப்பம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியம். So children of the Lord, we should desire to fulfill the ministry. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எதை விரும்பி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு? Today children of the Lord, what do we desire? உலக மேன்மைகளை விரும்புறோம். We see that we want the glory of the world. உலக மேன்மைகளை விரும்பி கொண்டிருக்கிறோம். We want the glory from the world. பெரிய வீடு இருக்கணும், கார் இருக்கணும், பங்களா இருக்கணும்னு விரும்புறோம். We desire for big houses and cars. ஆனால் எத்தனை பேர் தேவன் எனக்கு கொடுத்த ஊழியத்தை, தேவனிடத்தில் நான் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். But how many of us say that we want to fulfill the ministry which the Lord has given us? கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord alone. ஒரு சின்ன சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். I want to testify for the Lord. கடந்த வாரத்தில் நடந்த சம்பவத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். Last week you know what happened. சோதரி என்ன பெருமைப்படுத்தி மிகைப்படுத்தி நான் சொல்லல, எல்லாரும் அதை அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தரை மகிமைப்படுத்தி நான் சொல்லுகிறேன், என்னை தாழ்த்தி சொல்லுகிறேன். I don't want to exalt myself, but I want to humble myself and glorify the Lord. 3:30 மணிக்கு திங்கட்கிழமை எனக்கு கண் அறுவை சிகிச்சை நடந்தது. On 3:30 on Monday my eye surgery was done. ஸ்தோத்திரம். 5:30 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்தேன். I was in my house by 5:30. வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். 6:30 மணிக்கு இங்க சபை ஆரம்பித்து விட்டது. And I took some rest for some time, then 6:30 I started the church. ஸ்தோத்திரம். 7 மணிக்கு என்னுடைய ஜெப அறைக்கு நான் வந்து விட்டேன். I came to my room by 7. 7:30 மணிக்கு சபை ஆராதனை முடிந்தது. And 7:30 the service got over. 7:30 மணிக்கு இறங்கி எல்லாருக்கும் கர்த்தருடைய பந்தியை பரிமாறினேன். And 7:30 I was able to serve communion for 58 பேர் அந்த மாலை ஜெப ஸ்தோத்திர கூட்டத்திலே கர்த்தருடைய பந்தியை எடுத்துக்கொண்டார்கள். And 58 people were present and they took part in the communion. யாரும் என்ன வந்து நீங்க ஏன் பாஸ்டர் கொடுக்கலன்னு கேட்க போறவங்க இல்ல. Nobody is going to ask me why you didn't serve the communion. என்னுடைய பலவீனம், என்னுடைய இந்த சர்ஜரியுடைய காரியங்கள் எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான். Everyone knew my surgery and my weakness. அந்த கட்டுகளோடு நான் வந்த உடனே அநேகருக்கு ஆச்சரியம். ஒரு சகோதரி மெசேஜ் போட்டிருந்தாங்க, பாஸ்டர் நீங்க எப்படி இப்படி வந்துட்டீங்க, எங்களால நம்பவே முடியல, எங்களுக்கு ஒரு நல்ல மாதிரியான ஊழியக்காரனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள். And I came with my with even my eye patch, but one of the sisters also gave that you are an example for us. ஸ்தோத்திர. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். Glory be to the name, glory to the Lord alone. மிகைப்படுத்தி நான் இதை சொல்லவில்லை. I don't want to exalt myself and say என்னை this. உண்மை உள்ளவன் என்று கர்த்தர் இந்த ஊழியத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார். The Lord has counted me faithful and put me in the ministry. நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை. And what ministry I received from the Lord, I should fulfill it. என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சொன்னாங்க, வேண்டாம் அவசரப்படாதீங்க, நீங்க இறங்கி நடக்க கூடாது, அதிர்ச்சி கொடுக்க கூடாது, ஒரு காரியமும் செய்யாதீர்கள் என்று என்னை தடுத்து நிறுத்தினார்கள். My wife and children spoke to me that let us not you don't do it, let you take rest, you should not do this. சபையில் இருந்த விசுவாசிகளும் சொன்னாங்க, பாஸ்டர் வேண்டாம், நீங்க அதை செய்ய வேண்டாம், இங்க உட்காருங்க, எல்லாரையும் வந்து வாங்கி கொண்டு போக சொல்றோம் என்று சொன்னாங்க. And even believers said that, pastor, you don't walk, you sit down and we'll come and receive it. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய விருப்பமாக இருந்தது. But I desire to fulfill the ministry which is from the Lord. கர்த்தர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினதுனால அந்த ஊழியத்தை நான் நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய விருப்பமாக இருந்தது. Because the Lord counted me faithful for this ministry, I should fulfill this யார் என்ன ministry. புகழணும், மேன்மைப்படுத்தணும், என்னை ஸ்தோத்திரம் கனம் பண்ணணும் என்பதற்காக நான் அதை செய்யவில்லை. I did not do this for somebody to exalt me or praise me. ஒரு நாள் அப்படி செய்கிறவனும் கிடையாது நான். I never do that like that. கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையாய் நிறைவேற்றுவது என்னுடைய விருப்பமாக இருந்தது. I desire to fulfill the ministry with faithfulness. என்ன பலவீனங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், குறைவுகள், எதிர்மறையான காரியங்கள் நமக்குள்ளே காணப்பட்டாலும், So whatever sickness you have or whatever situation you are in,
தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் விரும்புகிறதை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுப்பார். But whatever the desires you are having, children of the Lord will grant you. அவரிடத்தில் பெற்ற ஊழியத்தை உண்மை உள்ளவன் என்று எண்ணி அவர் ஏற்படுத்தின ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புங்கள். அந்த விருப்பங்களை கர்த்தர் உங்களுக்குள்ள எனக்குள்ளே நிறைவேற்றுவார். So whatever the ministry you receive from the Lord with faithfulness you fulfill, the Lord will fulfill your desires. தாவீது சொல்றார், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். David says, the Lord, I delight to do your will. ஸ்தோத்திர பவுல் சொல்றார், நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். Apostle Paul says that you should not be with any worries. புருஷர்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். And I desire that men pray always. கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். And also I desire to fulfill the ministry received from the Lord. இந்த 4 விருப்பங்கள் நம்முடைய விருப்பங்களாய் மாறட்டும். நீங்களும் நானும் விரும்புகிறதை கர்த்தர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே தந்து நம்மை நடத்துவார். Let this desires be our desires and the Lord will fulfill your desires. நீங்கள் விரும்புகிறது உங்களுக்கு கொடுக்கப்படும். The desire of whatever you desire will be granted to you. நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். The desire of the righteous shall be granted. தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். Let's bow down our heads and look to the presence of the Lord. ஆண்டவரே, நாங்கள் விரும்புகிறதை எங்களுக்கு கொடுக்கிற தேவன். You are a Lord which grants our desire. உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறோம். Lord, we desire to do your will. கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறோம். Lord, we want to be without any worries. புருஷர்களாகிய நாங்கள் ஜெபிக்கும்படி விரும்புகிறோம். And as men and husbands we want to pray. ஆண்டவர் உம்மிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை உண்மை உள்ளவன் என்று எங்களை எண்ணி நீர் ஏற்படுத்தின ஊழியத்தை நிறைவேற்றும்படி நாங்கள் விரும்புகிறோம். And we desire to fulfill the ministry which you have given us, Lord. You counted us faithful and gave this ministry. ஆண்டவரே, நாங்கள் விரும்புகிறதை எங்களுக்குள்ளே நிறைவேற்றி எங்களுக்கு கொடுத்து எங்களை கனம் பண்ணி நடத்தும். Lord, whatever we desire, fulfill for us, Lord, and glorify us. தொடர்ந்து சபையின் ஊழியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Lord, continue to take care of the ministry in the church and glorify your name. எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Lord, the children of the Lord who are with us online, you bless them and their families. நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி அவர்கள் விரும்புகிறதை அவளுக்கு கொடுத்து அவளை ஆசீர்வதியும். As per your word, the desire of the righteous shall be granted. Fulfill their desires and bless them, Lord. சீக்கிரத்தில் இந்த கொள்ளையினுடைய தாக்கங்கள் தேசத்தை மாநிலத்தை விட்டு அகன்று விடுதலையோடு கூட நாங்கள் சபையாய் கூடி உம்மை ஆராதிக்க உயர்த்த மகிமைப்படுத்த எங்களுக்கு நல்ல வாய்ப்பை தந்து எங்களை நடத்தும். Lord, very soon let all the situation in the country, the land, the plague be removed, and we as a church come into your presence and glorify and lift up your name. எங்கள் ஊழியங்களின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். And through our ministry let your name be glorified. எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். We surrender ourselves into your hands. தொடர்ந்து நீங்க பெரிய காரியங்களை செய்யும். Lord, you do mighty things. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவர் அன்பு, அபிஷேகம், ஆசீர்வாதம், சமாதான, சந்தோஷம், ஆளுகை நடத்துதல் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் பாதுகாத்து பராமரித்து நடத்துவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்கள் விரும்புகிறது உங்களுக்கு கொடுக்கப்படும். The desire of the righteous shall be granted. நீங்கள் விரும்புகிறதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். Whatever you desire, the Lord will grant. தியானித்த காரியங்களை விரும்பி அதை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் குடும்பங்களோடு இருந்து நடத்துவாராக. And whatever we meditated, you desire and you receive it. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. God bless you. May the Lord bless you.